நான் சொன்னேன், பக்கத்து நாடுகள் ஆயுதம் கொடுத்துத்தான் எங்கள் தமிழர்களை அவன் கொல்லுகிறான். அவனை எதற்கு அழைக்க வேண்டும்? ஜெட்லி, வாயை மூடிக்கொண்டு இங்கே சும்மா இருங்கள். நான் ரத்தம் கொதிக்க அவரிடத்திலே போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். கடைசியாக நரேந்திர மோடியிடம் சொன்னேன், உங்கள் கூட்டணியை விட்டு நான் வெளியேறுவேன். உங்களுக்கு எதிராக இதே டெல்லியிலே வந்து நான் பார்லிமெண்ட்டுக்கு எதிரே ராஜபக்சே இங்கே வருகிற போது கருப்பு கொடி பிடிப்பேன் என்றேன். அவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. நான் எழுந்து வந்து 500 பேரை இங்கிருந்து வரவழைத்து ராஜபக்சே வந்த அதே நேரத்தில் ஜந்தர் மந்திரிலிருந்து புறப்பட்டு பாராளுமன்றத்துக்கு எதிரே கருப்பு கொடி காட்டி நான் பேசினேன், கடுமையாக பேசினேன். எங்களை கைது செய்தார்கள். பதவி பிரமாணம் சாயங்காலம் 6:30 மணிக்கு தொடங்கி 9:30 மணிக்கு முடிந்த பின்னர் தான் எங்களை அந்த போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து விடுதலை செய்தார்கள். இதை நான் எதற்காக பத்திரிகை நிருபர்களுக்கு சொல்கிறேன் என்றால், ஒரு கூட்டணியில் இருந்துவிட்டு அந்த கூட்டணியினுடைய தலைமை தமிழர்களுக்கு விரோதமாக ஒரு முடிவெடுக்கிறது என்றவுடன் 10 மணி நேரத்திற்குள்ளாக அந்த முடிவை எங்கள் கூட்டணியை முறித்துக்கொண்டு இந்தியாவிலே நரேந்திர மோடி பதவியேற்பை எதிர்த்து எந்த கட்சியும் அன்றைக்கு எதிர்ப்பு காட்டவில்லை. கம்யூனிஸ்டுகளோ தீவிரவாத நக்சலைட்டுகளோ யாரும் அவருக்கு எதிர்ப்பை காட்டவில்லை.